ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக போஸ்ட் ஆஃபீஸில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க இருக்கோங்க. ஸோ தமிழகத்தில் போஸ்ட் ஆஃபீஸோடைய ரிசல்ட்ஸை நீங்கள் எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, ஸோ போஸ்ட் ஆஃபீஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிடிஎஸ் ஆன்லைனோடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று வெளியிட்டாங்க. ஸோ ஜிடிஎஸ் ஆன்லைனோடைய ரிசல்ட்ஸை நீங்கள் என்ன அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டின் வேட்பாளர்கள் நிலையில் ஷார்ட் லிஸ்டட் பட்டியலிடப்பட்ட டீட்டெயில்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ தமிழ்நாடுனா தமிழ்நாடை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டோடைய பட்டியல், அந்த டீட்டெயிலான பட்டியல் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த மாநிலத்தவராக இருந்தாலும் சரி, அந்த மாநிலத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்நாடோட டேட்டா பேஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடுடைய டேட்டா பேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஜிடிஎஸ் ஆன்லைனில் செலக்டட் கேண்டிடேட், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் லிஸ்ட்டில் வந்திருக்க கேண்டிடேட் பட்டியலில் இருப்பவங்க அப்படின்ற ஒரு பட்டியலை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதை வந்து இங்கே ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதில் போயிட்டு மொத்தமாக 200 பேஜஸ் மேலே இருக்குங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய நேமு அது மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு பேரை அடிக்கிறீங்க அப்படின்னு அடிச்சிங்கன்னா கூட அந்த பேரில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற அனைத்து டீட்டெயிலுமே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி பேரை சர்ச் பண்ணி உங்கள் பெயர் இருக்கா, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்கள் பெயர் இருக்கிறதுக்கு பக்கத்தில் கிருஷ்ணகிரி டிவிஷன், ஸோ அந்த மாதிரி டிவிஷன் வைஸாக காட்டும். ஸோ அந்த டிவிஷனில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸோடைய ஜிடிஎஸ் ரிசல்ட்டு தற்சமயம் வெளியிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு உண்டான ரிலீஸ்டு பப்ளிகேஷன் லிஸ்ட் எல்லாமே விரைவில் உங்களுக்கு பப்ளிகேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ கவலையே பட வேணாம். ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வர இருக்கிறது. போஸ்ட் ஆஃபீஸில் மிக முக்கியமான தகவல்கள் எல்லாமே நமக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புகளையும் முடிச்சுக்கலாம் அப்படின்ற தகவலும் நமக்கு விரைவில் வர இருக்குங்க. ஸோ ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள், ஸோ யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு, அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நமக்கு விரைவில் வெளிப்படுத்த போகிறாங்க போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஸோ ஒரு 1 வீக்குள்ளார ஜிடிஎஸ் உடைய ரிசல்ட்ஸ் நமக்கு பப்ளிஷ் பண்ண மாதிரி ரிசல்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ 10th 12th நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த 12th 10th மார்க்குடைய லிஸ்ட்டஸ் எடுத்துகிட்டு போனாலே போதும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய டீட்டெயில், ஸோ இது மட்டும் தான். ஸோ ஃபைனலான அடுத்த ஒரு பேட்ச் ரிசல்ட் விட்டாங்க. ஸோ 2ஆம் கட்ட லிஸ்ட்டு இன்னும் சில தினங்களில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே, வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.